அடிக்கிற மழையில என் கணவருக்கு ரொம்ப பிடிக்கும் புதினாவும் கறிவேப்பிலை சாதமும். ஸோ 2த்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். எண்ணெய் நல்லா உளுந்த வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், அதாவது ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், ஒரு ஒரு 2 ஸ்பூன் நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் சமைக்கணும். எங்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, ஸோ எங்கிட்ட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு புடி நல்லா கழுவி அலசி அது இதுக்கப்புறமேட்டா உருவி அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் புதினியாவும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது 2 நல்லா ஒரு பொன்னிறமாக வதக்கினா போதும். ஒரு மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வதக்கிடாதீங்க, டேஸ்ட் போடும். இது போதும். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு 2த்தையும் போட்டு மிக்ஸியில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா எண்ணெய், கடுகு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு வதக்கும் போது அவங்க சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, அதனால் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆனியன் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சது போட்டு சாதத்தை வடித்து வச்சுக்கிட்டு கிண்டி எடுத்து சாப்பிட்டா